வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்முடைய ஐபிஓ அப்டேட் வந்திருக்கு. இந்தியாவுடைய பிக்கஸ்ட் டெலிகாம் அண்ட் டெக் கம்பெனியோட ஐபிஓ. இதனுடைய வேல்யூவேஷன், டைம்லைன் அண்டு மார்க்கெட்டில் இது என்ன மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணுன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோடைய ஒரு டிசிஷன் இந்த ஐபிஓவில் வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுது. அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஐபிஓவில் ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்ம் 2.5% ஷேரை வந்து செல் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் அரௌண்ட் 180 to 240 பில்லியன் டாலராக இருக்குன்ட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து 4.5 பில்லியன் டாலர் அல்லது அதுக்கு மேலே வந்து லிஸ்ட் ஆகும்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த வேல்யூவேஷனில் வந்து லிஸ்ட் ஆகும் பட்சத்தில் இதுதான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் எவர் பப்ளிக் இஷ்யூவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பிக்கஸ்ட் ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வந்து 3.3 பில்லியன் டாலருக்கு வந்து ஐபிஓ போட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர். இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன, கரண்ட் ஐபிஓ கைட்லைன்ஸ் படி எந்த ஒரு கம்பெனியும் பப்ளிக் இஷ்யூ வரும்போது அதனுடைய 5% ஷேரை வந்து செல் பண்ணுறது கைட்லைனாக இருக்குது. இந்த கைட்லைனை சேஞ்ச் பண்ணதுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொப்போசல் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5% பதில் 2.5% மட்டும் செல் பண்ணால் போதுன்ற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கு. இப்போது அந்த ப்ரொப்போசல் அப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த ஐபிஓவுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் 2.5% ஷேர் செல் பண்ணுறது தான் அவங்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. இந்த ஐபிஓட இமிடியேட் இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ வர்றது மூலம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்கில் வந்து ஒரு பெரிய வேல்யூ அன்லாக் ஆக போகுது. ஸோ அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்கு ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஐபிஓ வந்து 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து லிஸ்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இந்த ஐபிஓட டாக் வந்து 2019 மார்க்கெட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த டைமிங் ஏன் சூஸ் பண்ணாங்கன்றதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. அது முக்கியமான காரணமாக சொல்கிறது வந்து எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்க் லான்ச் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த டைமில் வந்து ஜியோவை வந்து லிஸ்ட் பண்ணால் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டராக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஜியோவுடைய ரெவென்யூ பெரும்பாலும் வந்து டெலிகாம் சர்வீஸ்லேருந்து தான் வருது. 75 to 80% ரெவென்யூ வந்து டெலிகாம் சர்வீஸ் மூலமாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்விடியா பார்ட்னர்ஷிப்பில் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் டிஜிட்டல் சர்வீஸையும் ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓ வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்றது அப்போதைய மார்க்கெட் சுச்சுவேஷனை பற்றி தான். லான்ச் ஆகிறப்போ அதனுடைய மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்தது. என்னை பொறுத்தவரை இந்த ஐபிஓ வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும். ஜியோ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்றதை தாண்டி இது வந்து இந்தியாவோட டிஜிட்டல் எக்கானமிக்கில் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஐபிஓவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.